வெல்கம் டு பிருந்தாஸ் விஷன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஓலா, ரேப்பிடோ, இன்னும் என்னென்ன இருக்குது, நம்ம யாத்ரி, உபர், இவங்கள இந்த டிரைவர்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் கம்பெனி இதை கொண்டு வந்து அவங்க ஒரு மாதிரி வந்து கமிஷன் எடுத்துகிட்ருக்காங்க இதில். ஸோ ஆனால் அது ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. நம்ம எங்கேருந்து வேணால் புக் பண்ணிக்கலாம், ஸோ வீட்டுக்கே வரும் அப்படின்னு இருக்குது. பட் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, நம்ம போடுற லொக்கேஷன் அவங்களுக்கு பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எப்போ வேணால் அவங்க டியூட்டியை ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுக்காரோட அண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு தான் எந்திரிச்சு மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா தூங்கிட்டு திருப்பி 4 மணிக்கு மேலே டியூட்டி ஆன் பண்ணி போவார். ஒரு சோம்பேறித்தனமாக ஆக்குற தொழில் தான் வந்து இந்த ஓலா, ரேப்பிடோ ஓடுறவங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்து படுப்பார். ஒரு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. நமக்கெல்லாம் எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக காலையில் போயிட்டு ஒரு ஈவினிங் 6 வரலாம். இல்லை ஃபுல்லாக உழைக்கணுன்னா கூட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கலாம். நிறைய பேரை பார்த்துருக்கேன், காலையிலே 6 மணிக்கு ஆன் பண்ணிவிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் உழைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஒரு 50% ஆஃப் த பீப்புள் வந்து இதை வந்து தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓலா, ரேப்பிடோ, ஊபர், இவங்க நம்ம யாத்ரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு ஒரு வாட்டி டியூட்டி ஆன் பண்ணணும், 8 மணிக்குள்ளே ஆன் பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சர்டன் ரூல்ஸ் கொண்டு வரணும். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் போயிட்டு சாயங்காலம் வரத்துக்கு அந்த ரொட்டீன் லைஃப்க்கு அவங்க மாறுவாங்க. எப்போ வேணால் டியூட்டி ஆன் பண்ணிக்கலான்ற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம நினைக்கிற நேரத்தில் வந்து நிறைய புக் ஆகவே மாட்டுது. அது ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பேரம் பேச வேணாம், அதில் காட்டுற அமௌண்ட்டை கொடுத்துடலாம், கம்மியான அமௌண்ட்டுக்கு போகலாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அதை சூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இறக்கி விட்றவங்க அதிகமாக கேட்குறாங்க. நார்மலாக இருக்கிறதுக்கே அதிகமாக கேட்குறாங்க. அதுவும் இன்னும் அந்த பக்கம் ரிட்டனே வராதுன்னா 100-200 அதிகமாக கேட்குறாங்க. நம்ம மினிமம் எவ்வளோ அதிகமாக கொடுக்கலாம், 20 rupees கொடுக்கலாம், 30 rupees கொடுக்கலாம், மிஞ்சி போனால் 50 rupees கொடுக்கலாம். ஒரு 200 காட்டுதுன்னா 250 கொடுக்கலாம். ஆனால் நான் பேசுகிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பற்றி. அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. இது செகண்ட் ஆச்சா, அதிகமாக கேட்குறாங்க. இன்னொன்று, கொஞ்சம் உள்ளே இருக்குது, ரிட்டன் சவாரியே கிடைக்காதுன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடுறாங்க. நான் ஒரு எக்ஸாமுக்கு போயிருந்தேன், லாஸ்ட் சாட்டர்டே ஒரு எக்ஸாமுக்கு போயிருந்தேன். புக் பண்ணிட்டேன். அவர் என்கிட்ட லொக்கேஷன் கூட கேட்கவே இல்லை. அதான் ஒரு வாட்டி கால் பண்ணார், ஹலோ சார் அப்படின்னு சொன்னேன், சரியாக கேட்கல அவர். அப்புறம் நான் கட் பண்ணிட்டேன். திருப்பி நான் கால் பண்ணேன், வரீங்களான்னு கேட்டேன், வரேன்னு சொன்னார். அப்போவே லொக்கேஷன் கேட்டிருக்கலாம். சரி, என்கிட்ட கேட்க வேணாம், அவருக்கு புக் பண்ணுறதுல லொக்கேஷன் காமிக்குமா இல்லையா எனக்கு அது தெரியல. காமிக்காது அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சைட் பார்ட்லேருந்து எனக்கு தெரியல. காமிக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்கும். பார்த்துட்டு கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஏறின உடனே சொல்கிறாரு, லொக்கேஷன் தெரிஞ்சிருந்தால் நான் வந்து வந்திருக்கவே மாட்டேன், நான் எக்ஸாமுக்கு போகிற மூடில் இருக்கேன், அதுவும் நான் வந்து நான் வீடியோஸ் கேட்டேன்னா அதுலேருந்து ஆன்சர் வரும், நான் படிச்சுக்கிட்டே போகிறேன், இந்த மாதிரி அவர் சொன்னோன்னா நான் சொன்னேன், சார் நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன், ஸோ இந்த மாதிரி வந்து மணி பேஸ்டாகவே இருந்தால் நல்லா இருக்காது சார், மணி பேஸ்டாக இருக்காதிங்க, எல்லாமே மணி தான் மேடம், மணி இல்லாமல் என்ன பண்ணுறது, எல்லாம் காசு தான் அப்படின்னு சொல்லி பேசினார். சரி, இதுக்கு மேலே பேசி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் நான் எக்ஸாமுக்கு போகாமல் இருந்தால் ஏதாவது பேசியிருப்பேன். எனக்கு தோணுனதை நான் இப்போ சொல்கிறேன். அது முன்னாடியே வேறு ஒருத்தவங்ககிட்ட சொன்னேன், அவர் அதோட ஆஃப் ஆகிட்டார். ஒரு வாட்டி காலேஜ் போகும்போது, சார் நாங்கள்லாம் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி மணின்னு பேசுகிறீங்க, நாங்கள் வந்து அந்த மாதிரி நினச்சா இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே தப்பாக போயிடும், வெறும் மணிக்காக மட்டும் வேலை பார்த்தா. ஸோ ஒரு கஸ்டமரை கொண்டு ட்ராப் பண்ணுறது, காரை ட்ராப் பண்ணுறது ஒரு சர்வீஸ் தான். டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் மாதிரி இதுவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன் தான். சேஃபாக கொண்டு போய் நம்மளை விடுறாங்க. அதேமாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனும் நோபல் ப்ரொஃபஷன் ஏன் சொல்கிறோம், டீச்சிங்கு, டிரைவிங்கு, டாக்டர்ஸ், இது 3மே சர்வீஸ் ஓரியன்ட். எந்த விதத்தில் அப்படின்னு சொன்னால், டீச்சிங்கில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் பசங்களுக்கு மனசில் பதியும். நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க. கிளாஸ் எடுக்கிறதுனா கிளாஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்லுவோம்.
இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, ஹெல்ப் பண்ணு. ஸோ நிறைய வந்து அவனுக்கு என்ன படிக்கலாம், மேலே என்ன படிக்கலாம், ஸோ எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து நீ கிளியர் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். இதுவே நம்ம தப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த நீ ஹெல்ப் பண்ணாத, யாருக்கும் ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனாலும் நல்லா இருக்குமா? பசங்க ஏதோ டவுட் கேட்குறாங்க, பர்சனலாகவும் அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படலாம். எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. பர்சனலாக வந்து நம்ம கவுன்சிலிங் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இல்லாமல் ஒரு பர்சனலாக வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டாக பேசி அந்த பேஷண்ட்ஸை வந்து ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் தான் டாக்டர் ப்ரொஃபஷனுக்கும் ஒரு இது இருக்குது. ஏன்னா மருந்து கொடுக்கறது மட்டும் டாக்டரோட வேலை இல்லை, கண்டிப்பாக சரியாக போயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் டாக்டரோட வேலை தான். எல்லாருமே மணி மணி அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் மணி நமக்கு தேவை தான், ஆனால் அதுக்காக மட்டுமே ஓடக்கூடாது. ஸோ இப்போது இந்த ஓலா டிரைவர்ஸில் ரிட்டர்ன் சவாரி கிடைக்கல, நம்ம என்ன ஒரு ஆளாக பிடிச்சி அனுப்ப முடியும்? இல்லை எல்லாருமே அப்படி நினச்சா தான் இந்த உலகம் ஓடுமா? ஒரு ஹியூமனிட்டி பேஸே கிடையாது அவங்களுக்குலாம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹியூமனிட்டி பேஸில் இருக்கணும். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல வரேன். எனக்கு என் மனசில் இருக்கிறத வந்து பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. யாராவது ஓலா டிரைவர்ஸ், ரேப்பிடோ டிரைவர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹியூமனிட்டி பேஸில் நடந்துக்கோங்க. இப்போ நானே வந்து ஒரு 220 காமிச்சா கண்டிப்பாக 250 கொடுப்பேன், நம்ம கொண்டு வந்து விடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களாம் ரொம்ப 100 ருபீஸ்லாம் அதிகமாக கேட்குறது ஓவர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து அது பேர் என்ன, எங்கே வந்து நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி அதிகமாக இல்லையோ, ஷேர் ஆட்டோ இல்லையோ, அங்கே தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இது புக் பண்ணி போவோம். அது வந்து ரொம்ப அதுக்கு தான் ஒரு 80% ஆஃப் த பீப்புள் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே போனால் எனக்கு ரிட்டர்ன் சவாரி கிடைக்காது, அதனால் 100 கொடு, 200 கொடு, 200 போக வேண்டிய இடத்துல 400 கேட்பாங்க. அதுக்காக நம்ம என்ன ஆளாக பிடிச்சி அனுப்ப முடியும்? ஸோ எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும். பஸ்ஸு அதெல்லாம் போச்சு, ரிட்டர்ன் சவாரி நிறைய போக்குவரத்து இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தேவையே இல்லையே, நாங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி கூட போயிடுவோமே, இல்லை பஸ்ஸில் கூட போயிடுவோமே. கவர்மெண்ட் பஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அது கிடைக்காதனால தான், அந்த ரூட்டுக்கு எக்ஸாக்டாக அந்த இடத்துல போகாதனால தான் நம்ம வந்து ஆட்டோவே பிடிக்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் பஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.